தமிழ் VIP 2K சேனல் நேயர்களுக்கு வணக்கம். திமுக முன்னாள் நிர்வாகி ஜாபர் சாதிக் கைது தொடர்பாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் NCBயால் முறியடிக்கப்பட்ட போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பின் தலைவரான ஜாபர் சாதிக் என்பவரை NCB இன்று கைது செய்தது. இது தொடர்பாக ஜாபர் சாதிக்கின் 3 கூட்டாளிகள் அவண்டா நிறுவனத்தின் குடோனில் கைது செய்தனர். சூடோபெட்ரைன் என்பது மெத்தபெட்மைன் தயாரிப்பிற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது உலக அளவில் அதிக தேவை உள்ள மருந்தாகும். NCB மற்றும் ஸ்பெஷல் இன் ஆபரேஷன் பிரிவு மூலம் அவரது கூட்டாளி மூவரிடமிருந்து 50,070 கிலோ சூடோபெட்ரைன் பறிமுதல் செய்யப்பட்டது. ஜாபர் சாதிக் தலைமறைவான பிறகு அவரை கண்டுபிடிக்க NCB தீவிர முயற்சிகளை மேற்கொண்டது. டெல்லி போலீஸ் பிரிவு NCBயால் அவரை கண்டுபிடிக்க முடிந்தது. அவர் இன்று டெல்லியில் கைது செய்யப்பட்டார். ஜாபர் சாதிக் தனது சட்டவிரோதமான போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கையில் இருந்து பெரும் தொகையை சம்பாதித்துள்ளார் மற்றும் திரைப்படம், கட்டுமானம், விருந்தோம்பல் போன்ற தொழில்களில் சட்டப்பூர்வமாக வணிகங்களில் முதலீடு செய்துள்ளார். போதைப் பொருள் கடத்தலுக்கு அவரது நிதி ஆதாரங்கள் மற்றும் போதைப் பொருள் வருமானத்தின் பயனாளிகளை அடையாளம் காண விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணைகள் இன்னும் நடந்து வருகிறது. மேலும் விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும். NDPA சட்டம் 1985 கீழ் சட்டவிரோதமாக உடைமைகள் மற்றும் வர்த்தகம் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஜாபர் சாதிக்கு. அதாவது 9/3/2024 அன்று ஜாபர் சாதிக் கைது செய்தனர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.